என்னடா யோசிச்சுட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லைடா, சாயில்ல போரோசிட்டி பெர்மியபிலிட்டி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடா. உன் கன்ஃபியூஷனை நான் போகிறேன்டா. ஃபர்ஸ்ட் போரோசிட்டினா ஒரு குறிப்பிட்ட மாஸ் ஆஃப் சாயில்ல இருக்க எம்டி ஸ்பேஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் போரோசிட்டி. அதுவே பெர்மியபிலிட்டினா சாயில்ல நீரானது மண்ணுக்குள்ள எவ்வளவு வேகத்துல ஊடுருவுதுன்றத மெஷர் பண்றது பெர்மியபிலிட்டி. அப்போ சாயில்ல போர் ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் பெர்மியபிலிட்டியும் அதிகமாக இருக்கும்ல? இது எல்லா கேஸுக்கும் பொருந்தாது. உதாரணத்துக்கு களிமண் எடுத்துப்போம். களிமண்ல போர் ஸ்பேஸ் ரொம்பவே அதிகம், ஆனா நம்ம தண்ணி ஊற்றும் போது ஊடுருவும் திறன் ரொம்பவே கம்மி. போரோசிட்டின்றது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, பெர்மியபிலிட்டின்றது வாட்டர் டிரான்ஸ்மிட்டிங் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணுறது. போரோசிட்டியில் எவ்வளோ போர் ஸ்பேஸ் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். பெர்மியபிலிட்டியில் அந்த போர் ஸ்பேஸ் எவ்வளோ வெல் கனெக்டடாக இருக்குன்றது ரொம்பவே முக்கியம். இது ரெண்டுத்தையும் எப்படா கண்டுபிடிச்சிச்சு? இது ரெண்டுத்தையும் லெபார்டரி மெத்தட்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். போரோசிட்டியை பைக்னோமீட்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பெர்மியபிலிட்டியை சாண்டி சாயில்னா கான்ஸ்டன்ட் ஹெட் பெர்மியபிலிட்டி மெத்தடும், கிளேலி சாயில்னா கான்ஸ்டன்ட் ஃபாலிங் பெர்மியபிலிட்டி மெத்தடையும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுமே சிவில் அண்ட் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபவுண்டேஷன் செட்டில்மெண்ட், டேம் ஸ்டெபிலிட்டி, கிரவுண்ட் வாட்டர் மூமெண்ட் அங்கெல்லாம் இதோட அப்ளிகேஷன் ரொம்பவே முக்கியம். இப்போ உன் கன்ஃபியூஷன்லாம் கிளியர் ஆயிடுச்சடா? எனக்கு புரிஞ்சுது, உங்களுக்கும் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. Don't